ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய விதமான ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஆனால் வந்து நம்மளோட பிரெஸ்ட்டில் மட்டும் தெரியக்கூடிய ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னென்னலாம், எத்தனாவது நாளையிலேருந்து தெரியும், எப்போ வந்து நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஏர்லியராக தெரிஞ்சிக்க முடியுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜேபி ஹோம்ஸை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட டாபிக் என்னென்னா நம்மளோட ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஸோ வந்து பிரெஸ்ட்டில் தெரியக்கூடியது. ஸோ இந்த பிரெஸ்ட்டில் வந்து எதுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போதும் நம்மளுக்கு பிரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் வரும். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியோ இல்லை ஒரு 4 டேஸ் முன்னாடி, மேக்ஸிமம் 1 வீக் முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கும். நம்ம லைட்டாக டச் பண்ணாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்தே நம்மளோட பிரெஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும். பீரியட்ஸ் வரதுக்கும் இந்த பெயின் இருக்கும். ப்ரெக்னன்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்கனாலும் இந்த பெயின் இருக்கும். ஸோ வந்து பெயினை வச்சு நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி எந்த பெயின் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியவே முடியாது. ஸோ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து பிரெஸ்ட்டில் தெரிஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து இந்த பெயினை வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு வந்து அந்த பெயினே இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஆனால் இப்போ புதுசாக வருது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வராதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நம்ம சிம்டம்ஸாக வந்து சொல்ல முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட அந்த டார்க் சர்க்கிள் இருக்குள்ள அந்த ஏரியாவில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும். அது என்னென்னா, அந்த அந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேபி தடிமனாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அப்புறம் வந்து அதை சுற்றி இருக்கிற அந்த பிளாக் சர்க்கிள் வந்து ரொம்ப டார்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் தெரியும், அந்த கலர் சேஞ்சஸ். அப்புறம் வந்து வேறு நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும். அந்த டாட்டாக இருக்கிறது வந்து மேபி வந்து லைட்டாக தடித்த மாதிரி பிம்பிள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கிறது கூட சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த டாட்டில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இல்லாத மாதிரி சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்தா பெயின் இருக்காது, ஆனால் வந்து தொடுறதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்ன சேஞ்சஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றில் ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வந்து பிரெஸ்ட் வந்து அந்த பெருசான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த பிரெஸ்ட்டில் வந்து தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து தண்ணி வடிகிற மாதிரி கூட, மேபி நம்ம பிரெஸ்ட்டு ஃபீட் பண்ணும்போது என்ன ஃபீல் வருமோ அந்த மாதிரி கூட ஒரு சில பேருக்கு, ரேர் கேசஸ்க்கு வந்து அந்த மாதிரி கூட ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் வந்து இந்த பிரெஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எத்தனாவது நாளையில் வந்து இது வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2 டேஸ் முன்னாடியோ ஒரு 4 டேஸ் முன்னாடியில் இருந்தோ தான் இது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பயமும் சேர்ந்தே இருக்கிறதுனால மேக்ஸிமம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து நோட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபியர் ஆகாதீங்க. என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் புதுசாக தெரியுதோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரெஸ்ட்டை சுற்றி இருக்கிற அந்த பிம்பிள் மாதிரி அந்த அந்த குட்டி குட்டி டாட்டாக இருக்குள்ள அந்த பக்கம் வந்து பிம்பிள் வந்த மாதிரி வர தொடங்குச்சு. ஸோ அது வந்து எனக்கு புதுசாக வந்தனால நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ப்ரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் யாராச்சும் புதுசாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் பிரெஸ்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.